நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பாய் ரன் அவே அப்படின்னு மாதிரி ஒரு கேம் இருக்கும். அதோட இது மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு. அது என்னென்னா எஸ்கேப் ஃப்ரம் வில்லேஜ் அப்படின்னு ஒரு கேம் வந்திருக்கு. அப்புறம் நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இதுதான் நம்மளோட செகண்ட் சேனல். ஃபஸ்ட் சேனல் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இந்த சேனல் வைபவ் கேமர் 2.0ல் போயிட்டு பயோவில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பயோவில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஃபஸ்ட் சேனலோட நேம் கொடுத்துருப்பேன். அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா நம்மளை வந்து நீ தனியாக இருப்ப, நாங்கள்லாம் வந்து பீச்சுக்கு போகிறோம், அதனால் நீ தனியாக இருப்ப, நீ உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறான். அதாவது அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவன் சொல்கிறான், நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு போர் அடிக்கும், அதுவும் அங்கே நெட்டு கூட இருக்காது, தாத்தா பாட்டியை நீங்கள் வேலை தான் வாங்குவாங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாத்தா கூட செஸ் விளையாடு அப்படிங்கிறான். உங்கள் தாத்தா வந்து செஸ் வந்து கில்லாடி, அதாவது கசின் கூட விளாடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து தாத்தா, இதுதான் தாத்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா தாத்தா சொட்டையே இல்லை. என்ன இவன் சொல்கிறான், நிறையா வேலை பார்க்கணும், நீ உனக்கு நிறையா வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, வேலை பார்க்க வைக்கிறான். இந்த கிராண்ட்பா என்ன சொல்கிறான்னா பெயிண்ட் அடி அப்படிங்கிறான். சும்மா நம்ம வந்து பெயிண்ட் அடிப்போம். போயிட்டானா வெயிட் பண்ணுங்க, இங்கே வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுருப்போம். அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். போயிட்டானா அவன் தான் போயிட்டான். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. யார் வயசுவன் யாருவன் இவன் என்னமோ சொல்கிறான். இவன் வந்து ஃப்ரெண்டாமா அவனோட. என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து இங்கே தங்க பிடிக்கலையா, அதாவது உனக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமா, எனக்கு ஒரு ஐடியா தெரியும், இந்த வீட்டில் வந்து ஜிப்லைன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இவன் சொல்கிறான், பார்த்துட்டாங்களா, அதுக்கு வந்து இவன் சொல்கிறான், சூப்பராக இருக்குது இந்த ஐடியா, ஆனால் அந்த ஜிப்லைனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், என்கிட்ட வந்து ஒரு கீ இருக்குது, அதுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணேன், ஆனால் அந்த கீயை நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தந்துட மாட்டேன். கைஸ் சொல்கிறான், கார்னரில் பெயிண்ட் அடிக்க தானே சொல்கிறேன் அப்படின்னு அந்த கிழமை சொல்கிறான். அதுக்கு நீ வந்து எனக்கு வந்து 3 கேண்டீஸ் கொடுக்கணும், அந்த 3 கேண்டீஸ் கொடுத்தேன்னா நான் உனக்கு வந்து அந்த இது கொடுப்பேன், அதாவது அந்த கீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கும் நம்மளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம வந்து அந்த கீயை கண்டுபிடிக்க போகலாம். வாத்தா என்னமோ போட்டுருக்கு, பாஸ்வேர்டு இருக்கா. பாட்டி வந்து நான் வந்து செடிக்கு தண்ணி ஊட்ட போகிறேன் அப்படின்னு போகுது. என்ன போட்டிருக்கானுங்க, பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கானுங்க. கைஸ் இது வந்து ஒரு க்ளூன்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து எங்கே இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து இப்போது அந்த டோரை திறக்கணும். டோருக்குள்ளே தான் பாஸ்வேர்டு இருக்குமோ. என்ன வயசுது பாருங்க, கிளம்ப என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுக்கணும். டேய் பலையால் தான்டா கிளவா. டேய் நம்ம இங்கே எதனா சாக்லேட் இருக்கான்னு பார்க்கலாம். டோரை மெதுவாக தான் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். இது வெளியே போகிற வழி, நம்ம இந்த வழியாக போகலாம். நம்ம மேலே வந்திருக்கோம். லாக்கு அவன் பார்த்துட்டான். வாங்க நம்ம ஆல்வேஸ் மைக்கிங். ஐயோ கைஸ் அவன் பார்த்துட்டான். ஐயோ என்ன கொன்றுவான் போலியே.
போயிட்டான் ஏஸ் இந்த கோழி கூட சத்தம் போட்டு இருக்குது. உங்களுக்கு கேட்குதான் என்னன்னு தெரியல. ஏஸ் உங்களுக்கு ரொம்ப கிடச்சிருக்கு, ஒயர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வச்சுனா தெரியல. இங்கே பாருங்கள், பல்பு கிடச்சிருக்கு. பல்பு அதை வச்சு என்ன பண்ணுறது? பல்பு பார்க்கலாம், பொறுமையாக நம்மளுக்கே தெரியும். கிளி சத்தம் போடுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அழகாக இருக்குது கிளி. வந்து பாருங்கள், கிழமை செஸ் விளாண்டுருக்கோம். சாங்க என்னமோ பேப்பர் என்னமோ இருக்காது. இங்கே பாருங்கள், நம்மளை விளையாட வச்சுட்டு அவனோட சொந்த பேரண்ட்டை வந்து செஸ் விளாண்டுருக்கான். இன்னும் நல்லா இருப்பியாடா கிழவா. என்னமோ போட்டிருக்கு. நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு பாஸ்வேர்டு இதான். கிழவா ஜாலியாக விளாடு கிழவா. நீ வாழ்த்துங்க கிழவா. நீ யார் கிழவா? செக்மேட்டு. நான் ஒருத்தன் செக்மேட் வச்சு விளாடுறானுங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ போய் அந்த பாஸ்வேர்டை வந்து போட்டு பார்ப்போம். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு என்ன சொன்னானுங்கன்னே ஞாபகம் இல்லையே. கைஸ் என்ன சொன்னானுங்க? வெயிட் பண்ணுங்க. ரோ 5 காலம் 1ல் வந்து என்ன இருக்கும்? வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸை ஐயில் வச்சுக்கலாம். கிராஃபிக்ஸே ஐயில் வச்சுக்கலாம். ஓகே, அந்த சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஆட் வருது. நம்ம இப்போ போய் வந்து கேலரியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், பார்க்காதீங்க. நான் உடனே வந்து என்னமோ பண்ணி வச்சுப்பேன். ரோ 5 கைஸ். ரோ 5ல் காலம் 1ல் சொன்னானுங்க. 1 2 3 4 5ல் காலம் 1ல். காலம் 1ல் எதுவும் இல்லையே. கைஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இதை வந்து இன்னொரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. வந்து வேறு ஏதாவது ஃபோன் இருக்குது. அந்த இன்னொரு ஃபோனில் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இன்னொரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அந்த கிழமை சொல்கிறான், நான் வந்து காரை போய் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். காரை போய் சர்வீஸ் பண்ண போகிறேன். நான் அந்த டைம் யூஸ் பண்ணி மேலே போனேன். ஓகேவா, இந்த சைடு தான் வருவானே. ஸோ அந்த இன்னொரு ஃபோனை எடுத்துட்டேன். என்னோட இன்னொரு ஃபோனை எடுத்துட்டேன். ஏய் பேரா, நீ தான்றா இன்னொரு பேரன். ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட வேலைன்னா கீழே போகிறோம். இந்த பாஸ்வேர்டை முதல்ல நம்ம போய் போடணும். அந்த கோழி கட்டுறது உங்களுக்கு எரிச்சலாகுதான்னு தெரியல, எனக்கு கேட்குது. ஃப்யூஸ் கிடச்சிருக்கு. ஃப்யூஸ் வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன் போடுறதுக்கு. இந்த இடமா? பல்பு தான். நான் சொல்கிறேன், ஒன்றுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்றான். பல்பை போட்டு விட்டாச்சு. என்ன சொல்கிறாங்க? ஒரு சேம் கலர் அதில் சொல்கிறாங்க.
வெயிட் பண்ணுங்க அப்படியே மாசா. இப்போ வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கும். ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும், அது எனக்கு தெரியும். சரி வாங்க முதல்ல போய் அந்த டோர்லாம் அப்புறமா பார்க்கலாம். நான் போய் நான் என்னோடய ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன். அதை போய் நான் வந்து பாஸ்வேர்டை போடுறேன். ரோ 5ல் சொன்னாங்க 1 2 3 இருங்க. காலம் 1ல் 5ல் அப்படியா? 2 தான் கைஸு. இருங்க 2 வெயிட் பண்ணுங்க. 2 ஃபஸ்ட்டு வந்து 2, செகண்ட் வந்து காலம் 5ல். காலம் 5ல் ரோ. காலம் 5 எங்கே இருக்குது? காலம் 5 எங்கே இருக்குது? அதுவும் 2 தான் கைஸ், அதுவும் 2 தான். கைஸ் அவள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறாளாம். யோ கைஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து போடுறேன். ஓகே 2 அதுவும் 2னா, அதுவும் 2னா. அடுத்து வந்து நான் என்ன போட்டேன்? இந்த டோரில் ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. காலம் 3ல் ரோ 7. 4 2 அதுவும் 2 கைஸ். என்ன கைஸ் 2 2ஆக வருது? ஓகே காலம் 9ஆ? காலம் 9ல் 7th ரோ 3 கைஸ். 2 2 2 2 3. அவ்வளோதான் கைஸ், டோர் ஓப்பன் ஆகும். கைஸ் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து புரியல கொஞ்சம் சரியா. ஓ இங்கே போகணுமா? 222 தானே வரும். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் வந்து போடுறேன். ஐயோ கைஸ் நான் பாருங்கள், எனக்கு எரிச்சலாக வருது கைஸ். 222 அப்புறம் என்ன சொன்னாங்க? 222 அப்புறம் 3 333. 333 இல்லை 3. யாராவது பின்னாடி வராங்களா? 3 தாங்க. சொன்னானே தெரியல. இப்பயும் வரலன்னா நான் போங்க வீடியோ பார்த்துட்டு வரேன். வீடியோ பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். நான் ஒரு வழியாக வீடியோ பார்த்துட்டு வந்துட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டோருக்குள்ளே போய் பார்க்கணும். வேற ஹவுஸ்குள்ளே கதை கூட்டி போங்க. ஒருத்தன் வந்துடா போகிறான். இந்த கிளவி வேறு கைஸ் ஆகும்னா வந்து இது வேறு பண்ணிடுது. போட் இன்ஜின்லாம் ஸ்கயரு ஸ்பேனரு இதெல்லாம் எதுக்கு கைஸு? கைஸ் நம்ம வந்து போய் சாக்லேட் எதனா கண்டுபிடிக்க சொன்னாங்க. நான் கண்டுபிடிக்காமே சுற்றின்னுக்கிறேன். கொண்டு போய் சாக்லேட் கண்டுபிடிப்போம். அப்புறம் இந்த டோருக்குள்ளே நம்ம போவோம். நல்ல வேலை மறக்கலை. ஓகே இங்கே நம்ம இருக்குது. இது
ஜிப்லைன் பிரேக்குன்னு சொல்கிறாங்க. ஜிப்லைன் பிரேக். என்னமோ ஃபுட்டு கிடச்சிருக்கு. ஆமாம் கைஸ், நான் வெளில ஒரு நாய் பார்த்தேன். அந்த நாய்க்கு தான் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். டாக் ஃபுட்னு போட்டிருக்கு. கிழமை எங்கே போனான்னு தெரில. ஒல்லி மோலி. கைஸ் கிளம்ப வந்துட்டான். கைஸ் என்ன கைஸ் இது? சரி ஓகே கைஸ், இதோட நீங்கள் பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் நம்ம எப்படியாவது வந்து எஸ்கேப் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம். பார்ட் 2ல் நான் எப்படியாவது எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 வந்து நீங்கள் கமெண்ட்டில் பார்ட் 2 அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்ட் 2 நான் வந்து போடுறேன். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் டேக் கேர்.